தேங்காய் பர்ஃபிக்கு எடுத்துக்கிறேன். இதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் மட்டும் நம்ம கிண்டிக்கினா போதும், ரொம்ப எல்லாம் கிண்ட வேணாம். எதுக்கு நம்ம கிண்டோன்னா, நம்ம அப்படியே கூட செய்யலாம். இதை வறுக்காமலே வறுத்து செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு வாரம் ஆச்சும் இருக்கும். இல்லைன்னா வறுக்காமல் செஞ்சோம்னா நம்மளுக்கு 2-3 நாளே இதை வந்து கெட்டு போயிடும். அதனால தான் நான் வந்து 2-3 தேங்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் குறைன்னு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மேலே இருக்கிற ப்ரௌனிஷாக இருக்கிறது எல்லாமே நம்ம க்ளீனாக ஓடெல்லாம் எடுத்துடணும். தேங்காயில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உதிரியாக வரும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாகம் வந்து ரெடி பண்ணிடலாம். உப்பு தேங்காய்க்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சிருச்சு. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இந்த பாகம் வந்து நல்லா ரெடி ஆகணும். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கிண்டினே இருங்க. இப்போ வந்து கம்பி பதம் வந்துருச்சுன்னு செக் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ நம்ம இதில் வந்து அனல் கம்மி பண்ணிட்டு தேங்காய் வந்து இதில் போடலாம். இப்போ வந்து தேங்காய் எல்லாத்தையும் இதில் ஸ்லோவாக போட்டுக்குங்க. அனல் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்குங்க. இதை வந்து இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் சீக்கிரமாக தீஞ்சிடும். இப்போ வந்து ஃப்ளேவருக்காக நான் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அடி பிடிச்சிக்கும். கெட்டி பதம் வரும், நல்லா கெட்டியாக. அது வரைக்குமே நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1.5 டீஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து தேங்காய் பர்ஃபி வந்து நல்லா திக்காக இருக்கும், கெட்டியாக. அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியாக பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், முக்கால்வாசி கெட்டி பதம் வந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பர்ஃபிக்கு வந்து கரெக்டான பதம் வந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த அளவில் அது கெட்டியாக இருக்குதுன்னு. ஸ்டார்டிங் பார்த்ததோட இது கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் இப்படி திரவிட்டே இருக்கணும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. நான் வந்து தட்டில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு இப்படி வந்து போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஈவனாக. ஏன்னா தேங்காய் போட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு ஃப்ளாட்டான பிளேட்லேயே போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு க்ளீனாக கட் பண்ணி எடுக்க வசதியாக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே போட்டுருங்க. ஆறிடுச்சுன்னா போட்டால் நம்மளுக்கு அது வராது. இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தட்டில் போட்டாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணுறேன். நல்லா ஹார்டாக இருக்குது. இந்த டைமே கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். செம்ம ஹார்டாகிட்டுருக்கு. ஃபைனலி பர்ஃபி வந்து ரெடி. தேங்காய் பர்ஃபி இங்கே பாருங்களேன் எந்த அளவில் இருக்குன்னு. செம்மையாக இருக்குது, டேஸ்ட் கூட. இதே மாதிரி இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.